கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களையும் இந்த இணையதளத்தில் இணைந்திருக்கிறவங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்பாக சில வசனத்தை மட்டும் வாசித்துட்டு அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம். யாராவது வாசிக்கிறீங்களா? 3வது வசனம், 4வது வசனம். வாசிங்க. அடுத்து. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலை குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். ஓகே. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இன்னும் கொஞ்ச நாள், 3 நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? கிறிஸ்மஸை நம்ம என்ன செய்ய போகிறோம்? கொண்டாட போகிறோம் இல்லையா? எல்லாரும் நம்ம கொண்டாட போகிறோம். இது எந்த தீர்க்க தரிசன வார்த்தைனா, ஆண்டவருடைய பிறப்புக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த வார்த்தை நிறைவேறிடுச்சா? நிறைவேறிச்சு. 2000 வருடங்களுக்கு முன்பாக யார் மூலமாக இந்த வார்த்தை நிறைவேறுது? அப்படியே யோவான் ஸ்நானகன் மூலமாக இந்த வார்த்தை என்ன செஞ்சுது? நிறைவேறினது. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு? வந்துட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஓகே. அடுத்து ஒரு வருகை இருக்குது. வாசிங்க. அதே அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்களேன். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்திற்கு முன்பாக செல்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறாரா? பராக்கிரமசாலியை போல வரப்போறாரு. அந்த சந்திக்கிறதுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஆராதனையை நம்ம கொண்டாட போகிறோம். அதற்கு முன்பாக நம்ம வீட்டில் என்ன செஞ்சிட்டோம்? நல்லா ஆயத்தம் பண்ணி வச்சுட்டோம். ஸ்டார் கட்டி வீட்டில் அலங்கார விளக்குகளை வச்சு நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் வந்துட்டார். 2000 வருடங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் வந்துட்டார். இனி பயங்கரமான பராக்கிரமசாலியாக ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? வரப்போகிறாரு. ஹல்லேலூயா. அதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? அழகாக எடுத்து வாசிங்களேன். வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 28 வசனம் 7. இதோ ஜாதிகளின் மகா 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. ஆமென். நம்ம என்ன செய்யணுமா? நம்ம ஆயத்தப்படணும். நம்மோடு கூடின கூட்டத்தை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். ஆண்டோடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. சரியா? எதிர்பாராத நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? வரப்போகிறாரு. நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தையும் என்ன செய்யுங்கிறாரு? ஆயத்தப்படுத்துன்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆயத்தமாகு, உன்னோடு கூட கூடின கூட்டத்தையும் நீ என்ன செய்யுங்கிறாரு? ஆயத்தப்படுத்துன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி என்ன செய்யணுமா? அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவீங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற காலமாய் இருக்கிறது. அவர் அதற்கு பதில் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம எப்படி ஆயத்தமாக இருக்கணும்னா, இந்த உலகங்கிற பாபிலோனில் இருந்து நீங்களும் நானும் நம்மளுடைய ஆத்துமாவை தப்பு வைக்கிறதுக்கு ஓடணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஏன்னா இந்த பூமி அக்கினிக்கு இரையாக்க வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க, தேவனை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்னும் ஒருவேளை பார்க்கறதுக்கு வெளி பார்வைக்கு நான் நல்லா இருக்கிற மானைக்கு தெரியலாம், நான் கர்த்தருடைய பிள்ளை மாதிரி தெரியலாம். ஆனா இந்த உலகத்துக்குள்ள சில காரியத்துல நீங்க சிக்கப்பட்டு இருக்கிறீங்கல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட உங்களை இப்ப அலசி ஆராய்ந்து பாருங்க, உங்களை ஊய்த்து ஆராய்ந்து பாருங்க. எந்த காரியத்துல நீங்க இந்த உலகத்துல கட்டப்பட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. முதலாவது நம்மளை ஆயத்தமாக்குவோம். இந்த ஜெப வேளையில ஆண்டவர் வந்துட்டாரு. ஆண்டவர் ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்துட்டாரு. ஆனா இப்ப பயங்கரமா வரப்போறாரு. அவர் பராக்கிரமசாலியை போல வரப்போறாரு. அவர் நியாயாதிபதியாய் வரப்போறாரு. அதை சந்திக்கிறதுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை தப்பு வைக்கிறதுக்கு, அந்த நரக ஆக்கினைக்குள்ள நம்மளுடைய ஆத்துமாவை தப்பு வைக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இல்லைன்னா ஏதோ ஒரு காரியத்தை விடாம நம்ம அதை செய்து கொண்டே இருக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா, என் ஆத்துமா சிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. ஓரிபா துஷலரா ஹந்தி கபலபா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க தேவ சமூகத்துல. ஆண்டவரே என் ஆத்துமா இன்னும் சிக்கி இருக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாபிலோன்கிற உலகத்துக்குள்ள ஆண்டவரே என் ஆத்துமா சிறையாக்கி இருக்கிறது. ஒராபா திஷலபா ரபலபா. விடணும்னு நினைக்கிறேன் என் கோபத்தை, ஆனா என்னால விட முடியல. என் பொறாமையை விடணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா விட முடியல. என்னுடைய ரகசிய பாவத்தை விடணும்னு நினைக்கிறேன், ஆனா விட முடியல. ரீதா லபோ ஷிகலபா ரபலபா ரீபலபா. சங்காரமாயிரக்கூடாது, சங்காரமாயிரக்கூடாது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை கழுவுங்க ஆண்டவரே. சொல்லுங்க வாயை திறந்து. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாயிருக்கணும். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. சொல்லுங்க தேவ சமூகத்துல, ஆண்டவரை சிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய ஆத்துமாவை விடுதலையாக்குங்க. என்னுடைய ஆத்துமா சிக்கப்பட்டிருக்குது, என்னுடைய ஆத்துமா சிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரே இந்த ஜெப வேளையில ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஆண்டவரே தங்களுடைய இருதயத்தை திறந்து காண்பித்து இருக்கிறாங்களோ தேவ சமூகத்துக்கு நேராக, ஆண்டவரே என் இருதயம் இதுதான், என் இருதயம் இதுதான், என் இருதயத்துக்குள்ள இதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு, யாரும் பார்க்க முடியாது. பார்த்துக்கோங்க, உங்க இருதயத்தை யாருமே பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நீங்க அப்படியே காமிங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, ஆண்டவரே உங்க வருகையை நான் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும், உங்க வருகையை நான் சந்திக்கிறதுக்கு எதிர்கொண்டு வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் என் இருதயத்தை பாருங்கப்பா, யாரும் பார்க்க முடியாத அந்த இருதயத்தின் அலங்கோலத்தை பாருங்க. சொல்லுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. ஹல்லேலூயா. என் ஆத்துமா தப்பு வைக்கப்படணும், என் ஆத்துமா தப்பு வைக்கப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருடைய ஆத்துமா அந்த உலகத்துல சிக்கி இருக்குல்ல ஆண்டவர், இன்றைக்கு உங்களை இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார்னா இன்னும் இந்த உலகத்துல சுற்றி இருக்கிற உங்க ஜனங்க, ஹல்லேலூயா, எத்தனை பேர் இந்த உலகத்துல சிக்கி இருக்கிறாங்க இல்லையா, பாவத்துக்குள்ள சிக்கி இருக்கிறாங்கல்ல ஆண்டவரே, அவங்களை எல்லாம் விடுதலை ஆக்குங்க. ஆயத்தப்படுங்க,
ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற நேரம். ஹல்லேலூயா. அந்த ஆண்டின் கடைசி சில மணித்துள் நேரங்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஆயத்தமாய் இருக்கிறோமா? அவர் வருவார்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் வரல, அவர் வர லேட் ஆகும், இன்னும் நடக்கும், இந்த உலகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிர்விசாரமா இருக்கிறோமா? சோதம் கொமோரா பட்டணத்துல இருந்த மக்களை போல, நோவாவின் காலத்துல இருந்த மக்களை போல கர்த்தருடைய செய்தியை கேட்டும் இன்னும் நிர்விசாரமா இருக்கிறோமா? நம்ம தேசம் இன்னும் நிர்விசாரமா இருக்கிறதா? நம்ம சுற்றி இருக்கிற கிராமங்கள் இன்னும் நிர்விசாரமா இருக்கிறதா? இன்னும் விசுவாசிகள் நிர்விசாரமா இருக்கிறார்களா? ஓ ராபாதி கபரபலபா. நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம என்ன செய்கிறோம்? அப்படியே எழுந்திருங்க. அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படியே எழுந்திருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல இது நம்ம அர்ப்பணிக்கிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னோடு கூடின கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்துகிற நேரம் இது. ஹல்லேலூயா. ரபௌதி கலபரபலபா. ஓ ஷல்லரி பாகதின கபரபலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை திருச்சபைகளில இன்றைக்கு எவ்வளவு விதமான கள்ள போதனைகள், கள்ள ஆராதனைகள் நிரம்பி வழியிறதில்ல. எத்தனை வாலிப பிள்ளைங்க அதுல சிக்கப்பட்டு இருக்கிறாங்கல்ல. எத்தனை பெரியவங்க சிக்கப்பட்டு இருக்கிறாங்கல்ல. அவங்க தேவனை சந்திக்கணுமே, அவங்க தேவனை சந்திக்கணுமே. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்றோம்? அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? இல்லை இன்னும் எனக்காகவே ஜெபித்து கொண்டு இருக்கிறோமா? ஹல்லேலூயா. என்னுடைய போராட்டமே மிகப்பெரிய போராட்டமா இருக்கு. இன்னும் ஒரு நல்ல போராட்டத்தை நான் எப்படி போராடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவரே என்னை மாற்றுங்க சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் உங்க பக்கத்துல இருக்கிறாரு, உங்க அருகாமையில இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்க இருதயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. என் பிள்ளை ஜெபிக்க மாட்டாளா? என் மகன் ஜெபிக்க மாட்டானா? என் தேசம் ஆண்டவர் நான் படைத்த இந்த உலகம் அழிந்து கொண்டு இருக்கிறதே, அதோடு கூட என் பிள்ளை சங்காரமாக போதா? இல்லைன்னா என் பிள்ளை விடுவிக்கப்பட்டு அநேகரை விடுதலை ஆக்க போகுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா ஷீதி ராகபலபா. விடுதலை ஆக்குங்கப்பா இன்றைக்கு. ஆண்டவரே இந்த ஜெப வேளையில அப்பா, இந்த ஜெப வேளையில அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆயத்தமாகட்டும், ஆயத்தப்படுத்தட்டும். தங்களுடைய முழங்கால்களை ஆண்டவரே தங்களுடைய ஜெப நேரங்களில் ஆண்டவரே பிரதானமான ஜெபமாய் ஆண்டவரே உம்முடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஜெபமாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீகளாய் ஆண்டவரே, ஆண்டவரே மணவாளன் வருகிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிற ஸ்திரீகளாய் ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளும் இந்த இணையத்துல இருக்கிற பிள்ளைகளும் காணப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கனியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. கனியுள்ள வாழ்க்கை தான் நம்மளை பரலோகத்துக்குள்ள கொண்டுட்டு போகும். எத்தனை வரங்கள் பெற்றாலும், எத்தனை வரங்கள் பெற்றாலும், நம்ம ஜெபித்து பிசாசே ஓடினாலும் கனி இல்லைன்னா உங்களை அறியேன்னு சொல்லிடுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனியுள்ள வாழ்க்கை உங்க குடும்பத்துக்குள்ள காண்பிக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு கோபம், எவ்வளவு கோபம், எவ்வளவு பொய் தாராளமா வருது இல்ல? ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, சமாதானம் பண்ண வேண்டிய இடத்துல நான் பிரிவினையை வைத்து கொண்டு இருக்கிறேன்.
என் இருதயத்துக்குள்ள ஆண்டவரே பொறாமையை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே பெருமையை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன், கனி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என்ன மாற்றுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்ன மாற்றுங்க ஆண்டவரே, என்ன மாற்றுங்க. கனியுள்ள வாழ்க்கை தான் அந்த மணவாளனை நம்ம சந்திக்கிறதுக்கு ஏற்ற வாழ்க்கை, ஏற்ற வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க, கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. கனியற்ற அந்தகார கிரியைக்கு நான் உடன்படக்கூடாதுப்பா சொல்லுங்க. கனியற்ற அந்தகாரத்தின் கிரிய, கனியற்ற வாழ்க்கை உங்களுக்குள்ள காணப்பட்டு கொண்டு இருந்தனா அது அந்தகாரத்தின் வாழ்க்கை, அது அந்தகாரத்தின் வாழ்க்கை. என்ன அப்படியே நரகத்துக்கு நேரா கூட்டிட்டு போயிரும். என்ன வேற வழியில் அது நேரா த்ரூவா டிக்கெட் எடுத்து கொடுத்துரும். அந்த நரகத்துக்கு நேரா என்ன கூட்டி கொண்டு போயிரும். என் வாழ்க்கை, என் குடும்பத்துல, என் கணவன் இடத்துல, என் மனைவியின் இடத்துல, என் கூட பிறந்தவங்கள்ட்ட முதலாவது கனியுள்ள வாழ்க்கை வாழுவோம். ஹல்லேலூயா. மருமகள் இடத்துல, மருமகன் இடத்துல, ஹல்லேலூயா, கனியுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. நம்ம தேசத்தை அப்படியே நோக்கி பாருங்க. எத்தனை விசுவாசிகள் கனியற்ற வாழ்க்கைக்கு நேரா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, எத்தனை போதகர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே ஆயத்தப்படுத்துங்க, கனியுள்ள வாழ்க்கைக்கு நேராய் ஆயத்தப்படுத்துங்க. சொல்லுவோமா, சொல்லுவோமா, ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவோமா, ஆண்டவரே கனியுள்ள வாழ்க்கைக்கு நேராய் ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துகிற தேவன் எங்களோடு கூடியிருக்கிற கூட்டம் 840 கோடி ஜனங்கள், நம்மளுடைய அனைத்து பூமியில இருக்கிற மக்கள் 840 கோடி மக்கள் கனியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தேவனை சந்திக்க முடியாது ஆண்டவரே, சந்திக்க முடியாதப்பா. இன்றைக்கு மாற்றுங்க ஆண்டவரே, இன்றைக்கு மாற்றுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. நம்ம தேசத்தை கொண்டு வாங்க, நம்ம திருச்சபைகளை கொண்டு வாங்க, ஊழியங்களை கொண்டு வாங்க. கனியுள்ள ஊழியங்களாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையில யார் யாரெல்லாம் உண்மையாய் அர்ப்பணித்து இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படட்டும், அவங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படட்டும், அவங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கனியற்ற அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு யாரும் உடன்படக்கூடாதப்பா, யாரும் உடன்படக்கூடாது. எங்க தேசத்தில் உள்ளவர்கள் உடன்படக்கூடாது ஆண்டவரே. விசுவாசிகள் ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சொல்லுங்க. அவருடைய பாதத்தை பிடித்து கேளுங்க, ஆண்டவருடைய சமூகத்தை பிடித்து கேளுங்க. ஆண்டவரே எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே அப்பா பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் கனியுள்ள வாழ்க்கை வாழ, கனியுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவரே எங்க தேசங்கள் மாற்றுங்க ஆண்டவரே, எங்க திருச்சபைகளை மாற்றுங்க ஆண்டவரே. இன்றைக்கு நிறைய இடத்துல ஆராதனை நடந்து கொண்டு இருக்குது அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரும் கனியுள்ள வாழ்க்கை வார உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அடுத்து நம்ம எப்படி ஆயத்தமாகணும்னா மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி பவுல் சொன்னார்ல. ஆனா இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க, என்ன போராட்டம் நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். எனக்கு வீடு வேணும், எனக்கு நிலம் வேணும், என் கடன் பிரச்சனை மாறணும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும். இதற்காண்டி உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம்ல, இதற்காண்டி போராடுகிறோம்ல. இந்த இடத்துல கூட நம்ம எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறோம், இந்த இடத்துல கூட நம்ம எத்தனை பேர் வந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற போராட்டம் இந்த போராட்டம் இல்ல. பவுல் நம்ம இடத்துல சொல்லுகிற போராட்டம் இந்த போராட்டம் அல்ல. நல்ல போராட்டம் என்ன? ஹல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்கலனாலும் சுவிசேஷத்தை சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்கலனாலும் ஆத்துமாக்களுக்காக தேவ சமூகத்துல காத்திருக்கணும்.
இதுதான் நல்ல போராட்டம். ரட்சிக்கப்படுகிறதற்காக, ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்காக, ஜனங்கள் மனம் மாறுவதற்காக ஹல்லேலூயா பிரயாசப்படணும். திறவுண்ட வாசல் அடைபட போது, சீக்கிரமா அடைபட போது, சீக்கிரமா அடைபட போது. இன்னும் எத்தனை இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்படல, உண்மையான சத்தியம் எத்தனை இடத்துல போகல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்க, நான் ஜெபிக்கணும். எத்தனை முறை இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறோம், இந்த ஊழியத்தின் மூலமாய் நடக்கிற எத்தனை கிராமங்கள் இருக்குல்ல, அதற்காக எத்தனை முறை ஜெபிச்சிருக்கிறோம். அந்த கிராமத்துக்காக நம்ம எத்தனை முறை ஜெபித்திருக்கிறோம். அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, இன்னும் அறியாமல இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்திருக்கிறோம், நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ஜெபித்திருக்கிறோமா? உண்மையாய் ஜெபித்திருக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒரு ஜெபிக்கிற பாரத்தை தாங்க. சொல்லுங்க ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நான் ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பேன், அழிந்து போகிற ஜனங்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே என்னுடைய தெருவுக்காக நான் ஜெபிப்பேன், என்னுடைய பட்டணத்துக்காக நான் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. என்னுடைய நாட்டுக்காக நான் ஜெபிப்பேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல ஆயத்தப்படுத்து, 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 ஆயத்தப்படுத்து. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம்ல, அவர் ஏற்கனவே வந்துட்டாரு, ஆனா இனி வரப்போறாரு. அதற்கு நம்மளுக்கு என்ன ஆயத்தம் இருக்கிறது? யாரை ஆயத்தப்படுத்த போறோம்? ஹல்லேலூயா. ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொருவருடைய முழங்கால்களும் முடக்கப்படட்டும். ஆண்டவரே எங்க தேசத்துக்காய் நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கட்டும், எங்க ஊழியங்களுக்காய் கருத்தாய் ஜெபிக்கட்டும், அழிந்து போய் கொண்டிருக்கிற கிராமங்களுக்காக நாங்க ஜெபிக்கட்டும். ஹல்லேலூயா. அந்த நீதியின் கிரீடத்தை நாங்க பெறுகிறதற்கு நல்ல போராட்டம் போராடணும், நல்ல போராட்டம் போராடணும். ஹல்லேலூயா. நல்ல போராட்டம், நல்ல போராட்டம் தேவன் விரும்புகிறாரு, தேவன் விரும்புகிறாரு. உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் தேவன் விரும்புகிறாரு. என் பிள்ளை எனக்காக இந்த பூமியில நல்ல போராட்டம் போராட மாட்டாளா? என் வருகை மிக சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசு எவ்வளவு செயல்படுகிறான், பிசாசின் பிள்ளைங்க எவ்வளவு செயல்படுகிறாங்க. இன்னைக்கு சுவிசேஷத்தை அடைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்கல்ல, அவங்க விழிப்பா இருக்கிறாங்கல்ல, அவங்க விழிப்பா இருக்கிறாங்கல்ல, அவங்க எத்தனை திட்டங்கள் போடுகிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எப்படி விழிப்பா இருக்கிறீங்க? நான் எப்படி விழிப்பா இருக்கிறேன்? ஹல்லேலூயா. எங்க அப்பாவுக்காக, எங்க அப்பாவுக்காக, எங்க அப்பாவுக்காக திரளான ஆத்துமாக்கள் அந்த பரலோகத்துக்குள்ள சேர்க்கப்படுகிறதற்காக நான் என்ன செய்கிறேன், நான் என்ன செய்கிறேன்? இந்த கேள்வியோடு இன்றைக்கு நீங்க இந்த இடத்தை விட்டு கடந்து போவீங்களா? இந்த கேள்வி உங்க இருதயத்துக்குள்ள தொனித்து கொண்டே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓசனா டிவிக்குள்ள வர்றீங்கல்ல, இதுல நடைபெறுகிற எத்தனை ஊழியங்கள் இருக்கிறது, எத்தனை ஆத்துமாக்கள் இன்னும் சந்திக்கப்படணும், எத்தனை மாநிலங்கள் இந்த ஊழியம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்ம ஜெபிக்கிறோமா? இந்த இடத்துக்குள்ள வருகிற ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறோமா? பாரத்தோடு ஜெபிக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இனி நான் பாரத்தோடு ஜெபிப்பேன், இனி நான் பாரத்தோடு ஜெபிப்பேன், இனி நான் பாரத்தோடு ஜெபிப்பேன். உணவு வாங்குற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த பரலோகத்துக்குள்ள உள்ள வந்து நீங்க கொடுக்கிற அந்த ஜீவ உணவை பெற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் உணவு வாங்குறாங்க? அந்த ஆத்துமா விலையேற பெற்றது அல்லவா, அந்த ஆத்துமா விலையேற பெற்றது அல்லவா. ஓ ராபா. சரீர உணவை நம்ம கொடுக்கிறோம், ஆனா அந்த ஆத்துமாக்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? எத்தனை முறை நீங்க பாக்குறீங்க? ஹல்லேலூயா. அந்த ஆத்துமா பரலோகத்துக்குள்ள போகணும் இல்லையா? ஹல்லேலூயா. அதற்காக எத்தனை முறை போராடி இருக்கீங்க? ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா.
நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள். அவர் 2ஆம் வருகைக்கு வழியை செவ்வைப்படுத்துங்க. ஆண்டவர் விரும்புறாரு, ஆண்டவர் விரும்புறாரு, ஆண்டவர் விரும்புறாரு, ஆண்டவர் விரும்புறாரு, ஆண்டவர் விரும்புறாரு. எனக்கு வழியை செவ்வைப்படுத்துவியா? திக்கபாலமா இல்ல இந்த உலகத்துக்கே நீ வாழ்ந்து மடிஞ்சிருவியா? இந்த உலகத்துக்காக நம்ம போராடுற போராட்டமெல்லாம் நம்ம கல்லறையிலேயே அடக்கம் பண்ணப்பட்டுரும். இந்த உலகத்துக்காக நீங்களும் நானும் உபவாசிக்கிற உபவாசங்கள் எல்லாம் இந்த கல்லறையிலேயே மூடப்பட்டுரும். நீங்க மரிக்கும் பொழுது அதுவும் சேர்ந்து மறிச்சு போயிரும். அதுவும் சேர்ந்து மறிச்சு போயிரும். ஆனா பிசாசு இன்னைக்கு அதைத்தானே நம்ம மேல வச்சு அமுத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனா பிசாசு இன்னைக்கு உங்களையும் என்னையும் கட்டி போட்டு இருக்கிற காரியம் என்ன? என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனுக்காக போராடுகிற போராட்டம் தான், தேவனுக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் தான், ஆத்துமாக்களுக்காக திறப்புல நிற்கிற ஜெபங்கள் தான், ஆத்துமாக்களுக்காக தேவ சமூகத்துல பாரத்தோடு நிற்கிற காரியம் செயல்பாடுகள் தான். நல்ல போராட்டம், நல்ல போராட்டம். அது இங்க செத்த உடனே அது உங்களோட பதைக்கவே படாது, அது புதைக்கப்படாது, அது புதைக்கவே படாது. அது அப்படியே உங்களோடு கூட வரும். ஹல்லேலூயா. அர்ப்பணிங்க ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிங்க. கடைசி மணி துளிகளுக்குள்ள இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கு. இந்த வருடத்தையும் நம்ம முடிக்க போறோம். ஆண்டவருடைய வருகையும் மிக சமீபமா இருக்கிறது. ஆண்டவர் இங்க நடக்கிற ஊழியங்களுக்காக, இந்த இடத்துல நடக்கிற ஊழியங்களுக்காக, வருகிற ஆத்துமாக்களுக்காக, சந்திக்கிற ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிப்பேன். சொல்லுங்க ஆண்டவருடைய சமூகத்துல, இது உங்க மேல விழுந்த கடமை. நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, நான் ஜெபிப்பேன், நான் ஜெபிப்பேன், நான் ஜெபிப்பேன். உணவு வாங்குறவங்களுக்காக நான் ஜெபிப்பேன். கிராமங்கள்ல நடைபெறுகிற ஊழியங்களுக்காக நான் ஜெபிப்பேன். டிவியில நடக்கிற ஊழியங்களுக்காக நான் ஜெபிப்பேன். இன்னும் நீங்க தனிப்பட்ட விதத்துல என்னென்ன ஊழியம் செய்யறீங்களோ அதற்காகலாம் ஆத்துமாக்களுக்காக போராடுவேன் ஆண்டவரே. நான் ஆயத்தமாவே, என்னோடு கூடின கூட்டத்தையும் நான் ஆயத்தப்படுத்துவேன் ஆண்டவரே. உங்களுக்கு நான் பாதையை செவைப்படுத்துவேன். சொல்லுவோமா? வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு நான் வழியை செவைப்படுத்துவேன்ப்பா. அன்னைக்கு யோவான் ஸ்நானகன் பண்ணினாருப்பா, வழியை காமிச்சார். இவர் தான் தேவாட்டுக்குட்டின்னு சொன்னாரு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி வந்திருக்கிறான்னு சொன்னாரு. நான் சொல்லுவேன், உலகத்தை நியாயம் தீர்க்க போகிற இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், வரப்போகிறார் என்று நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. யார் யாரெல்லாம் உண்மையாய் அர்ப்பணித்து இருக்கிறாங்களோ தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும், ஆண்டவரே இந்த ஓசனா டிவி ஊழியத்தின் ரட்சிப்பு, ஜனங்கள் ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும், தேசத்தின் ரட்சிப்புக்காகவும், இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காகவும் நல்ல போராட்டம் நான் போராடுவேன் என்று சொல்லி யார் யாரெல்லாம் அர்ப்பணித்து இருக்கிறாங்களோ கர்த்தர் இன்றைக்கு உங்க பிள்ளைங்களை நம்புங்கப்பா. உங்க பிள்ளைங்களை நம்புங்க, உங்க பிள்ளைங்களை நம்புங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைங்க இன்னைக்கு செய்வாங்கப்பா, ஆயத்தப்படுவாங்க, ஆயத்தப்படுத்துவாங்க. கர்த்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறீங்க, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே,
ஆமென்.